வேல்முருகன் மற்றும் நீதியரசர் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை அந்த அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இடைக்கால ஜாமீன் வாங்கியிருக்கீங்க. அதோட டீனை வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி அதில் அவரை வந்து எக்ஸாமின் பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இதையே வந்து அவர் ஒரு காரணமாக எடுத்து உச்சநீதிமன்றம் ஏன் பண்ணான்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் எல்லாமே வந்து நம்பத்தகுந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அரசாங்கமும் போலீஸாரும் அதுதான் விரும்பினாங்க. சவுக் சங்கர் உள்ளே இருக்காரோ வெளியே இருக்காராங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும். அவர் அந்த வீடியோ தினசரி அந்த வீடியோ போடுறதை நிப்பாட்டணும். ஏன்னா பட் நீங்கள் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த வருஷம் அவங்க தீபாவளியை கொண்டாடவில்லைங்க. அந்த பையன் கிணத்துல விழுந்ததை அதே காமிச்சு நிதிஷ் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வன்கொடுமை கேஸ் போடப்பட்டிருக்கதா ஒரு வீடியோ போட்டாங்க. அது என்ன கண்டிஷன் இருக்குது? இப்போ சவுக்கு சங்கர் அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போலியான வன்கொடுமை கேஸ் போட்டாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து இப்போ எஃப்ஐஆர் தடையாயிடுச்சா இல்லை அப்படியே தான்? இல்லை சார், எனக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து செல்வ பிறந்தகை எதிர்த்து யாரை நிப்பாட்டினாலும் அந்த கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருவார். ஆனால் ஏடிஎம்கேக்கு ஒரு 42% ஓட்டு இருக்குதுன்னா சவுக்கு சங்கர் ஏன்னா அது வந்து எஸ்சி தொகுதி, ரிசர்வ் தொகுதி, அதுக்காண்டி தான் சொல்லுவாங்க. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் திரு ராமமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சவுக்கு சங்கர் அவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. பெயில் கண்டிஷன்ஸ்லாம் வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன கண்டிஷன் சார்? ஏன் வந்து தளர்த்த மட்டும் சொல்லிட்டாங்க? சவுக்கு சங்கருக்கு வந்து என்னென்னா, தற்போது நீதியரசர்கள் திரு வேல்முருகன் மற்றும் நீதியரசர் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை அந்த அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இடைக்கால ஜாமீன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் அதற்கப்புறமா வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை வந்து அவங்க பார்க்கும்போது வந்து அது அவ்வளோ தூரமாக பெருசாக இல்லைங்கிறது தான் வந்து ப்ராசிக்யூஷன் வாதமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அதையும் நாங்கள் எடுத்துக்கல, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கல. ஏன்னா 2 மருத்துவ ஆவணங்களுமே என்னென்னா தனியார் மருத்துவமனைகள்லேருந்து வந்திருக்குது. ஸோ ஒன்று காவேரி, இன்னொன்று வந்து காமாட்சி. ஸோ அந்த தனியார் மருத்துவமனையுடைய இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அதனால் வந்து என்னென்னா மெடிக்கல் போர்டு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அவங்கள வந்து அதோட டீனை வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி அதில் அவரை வந்து எக்ஸாமின் பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறோம். 2ஆம் தேதி எக்ஸாமின் திங்கக்கிழமை அவர் வந்து மருத்துவ போர்டில் ஆஜராகணும். 3ஆம் தேதி வந்து வழக்கு பட்டியலிடப்படும். அப்போ அதை வந்து நம்ம வந்து அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே சில கண்டிஷன்ஸ் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இவர்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசியக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களான மாலதி, அந்த அந்த தம்பி பேர் நிதிஷ், சவுக்கு 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கப்படாது. ஸோ அதே மாதிரி வந்து மற்ற அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலன் விசாரணை அதிகாரிகளை தாக்கி எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. இதில் வந்து இந்த மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணது வந்து தமிழ்நாட்டு மெடிக்கல் போர்டு வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது போலீஸ் கஸ்டடி டிசம்பர் மாதம் 16, 17 தேதியில் வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது அவர் வந்து சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து இருந்த டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து முதல்ல வந்து அவருடைய கார்டியாலஜி இது இசிஜி செக் பண்ணும்போது அதில் வேரியேஷன் வருதுன்னு முதல்ல ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணி அப்புறம் போலீஸாரோட பிரச்சனால அதை மாற்றினார். ஸோ அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம் அமர்வுக்கிட்டையுமே அது வந்து அந்த ஆவணங்கள்லாம் வந்து பேசிக்கப்பட்டது. இப்போது இதையே வந்து அவர் ஒரு காரணமாக எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் ஏன் பண்ணான்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் எல்லாமே வந்து நம்பத்தகுந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா மெடிக்கல் போர்டுன்னா அது ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மர் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உச்சநீதிமன்றம் அதை ஏற்க மறுத்து விட்டாங்க. அவங்க என்ன காரணம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு டாக்டர் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். மொத்த மெடிக்கல் போர்டுமே அந்த மாதிரி போலீஸாரோ அரசாங்கம் சொல்கிறதுக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கிறதுக்கெலாம் எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால் நீங்கள் அதே மெடிக்கல் போர்டில் முன்னாடி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் திங்கட்கிழமை அவர் மருத்துவ போர்டில் ஆஜராகிட்டார்னா அவருடைய மருத்துவ ஆவணங்கள் மெடிக்கல் போர்டுடைய ஆவணங்கள் வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பட்டியலிடப்படும். சவுக்கு தரப்புலேருந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராவார்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அது என்னன்றது அன்றைக்கி தான் தெரியும். ஸோ
ஆனால் இந்த உத்தரவுலேயே அந்த நீதியரசர்கள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இவரோட இந்த இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து செய்ய விரும்பலைங்கிறத அவங்க இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. மொத்ததுமே அந்த லாங்குவேஜ் நான் சொல்கிறது அந்த வார்த்தை வாசகம் அப்படி வரல. பட் முழுசாக படிக்கும்போது வந்து என்னென்னா அது ஒரு தொனி அதில் தெரியும் அது. அதனால் அவருக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் நீட்டிக்கப்பட்டாலுமே கூட வந்து என்னென்னா கட்டுப்பாடுகள் அவர் மேலே விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம் அது. ஸோ ஒரு விஷயம் அந்த இடைக்கால உத்தரவு மேலே விதிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாட்டினுடைய இம்மீடியட் ஆஃப் ஷூட் என்ன ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, சவுக்கு சங்கர் வந்து இப்போ வீடியோ போடுறதை நிப்பாட்டிட்டார். ஸோ அரசாங்கமும் போலீஸாரும் அதுதான் விரும்பினாங்க. சவுக்கு சங்கர் உள்ளே இருக்காரோ வெளியே இருக்காராங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும். அவர் அந்த வீடியோ தினசரி அந்த வீடியோ போடுறதை நிப்பாட்டணுங்கிற, ஏன்னா அவரோட தினசரி வீடியோக்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரைக்கும் பார்க்குறாங்க. அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு. அதனால் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அவர் இருந்தால் வந்து எலெக்ஷனில் சிக்கல்னு திமுக ஆட்சி நினச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து போலீஸாருமே வந்து என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வழக்குகள் பெயிலு அதெல்லாமே அதெல்லாம் தாண்டி வந்து அவருடைய வாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸோ இவர் வந்து பேசுகிறாருங்கிறது தான் இதாகும். அது சவுக்கு சங்கருமே கூட வந்து அவருமே என்ன பண்ணுறாருன்னா, ஸோ விஷயங்களை பற்றி பேசுகிறத விட தனிப்பட்ட அதிகாரிகளை பற்றியுமே தனிப்பட்ட முறையில் வந்து தாக்கி பேசுகிறார். மேபி அதுதான் அவரோட நிறைய பேரை ரீச் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் அதுவுமே அவர் தவிர்த்துக்கணுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். இப்போ கூட வந்து ஒன்றும் மோசமான இஷ்யூஸ் மட்டும் பேசிட்டு போனால் வந்து எந்த நீதிமன்றமும் வந்து என்னன்னா அவருக்கு மேலே எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவர் இஷ்யூஸை தாண்டி தனிநபர்களை தாக்கும்போது தான் வந்து அது பிரச்சனையாக இருந்தது. அது வந்து நீதிபதிகளை அதை ரசிக்கலை. அது குறிப்பிட வந்து புலன் விசாரணை அதிகாரிகளை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே வந்து நீதிபதிகள் ரசிக்கலைங்கிறது தான் வந்து உண்மை. அது அவர் எதிர்காலத்தில் அதை தவிர்க்கணுங்கிறது தான் இது. மற்றபடி வந்து இதில் வந்து மீண்டும் திரும்ப வந்து வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே ஒரு இதை உங்கள் சேனலில் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மீடியா வந்து அதை முடக்குவதற்காக இவ்வளவு முனைப்பாக அரசாங்கம் செயல்பட்டு அது முடக்கிட்டாங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அது சாதித்தாங்க. சவுக்கு மீடியா முடங்கிடுச்சு. அது இப்போ செவ்வாய்க்கிழமை தீர்ப்புக்கு அப்புறம் தான் அது திரும்ப ரெஸ்டோர் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியும். அது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து ஏன் சக ஊடகவியலாளர்கள் யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் அமைப்புகள், சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உட்பட வந்து நிறைய பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஊடகத்தின் மீதான தாக்குதலாக இது யாருமே வந்து பார்க்கலங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டம். ஏன்னா அப்பா மீடியாவாகிடுச்சு. தமிழ்நாடு மீடியாவே வந்து ஸ்டாலின் மீடியாவை மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து வெகுஜன ஊடகங்கள் மாதிரி இருக்கின்ற பிரிண்ட் அச்சு காட்சி ஊடகங்களை விட யூடியூபர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டே வர்றதுக்கான பிரதான நோக்கமே வந்து மக்கள் வந்து இந்த பிரதான ஊடகங்களான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் மேலே நம்பிக்கையை இழக்கிறாங்கிறதா அது சுட்டி காட்டுது. இது வந்து முதல்ல வந்து ஆரோக்கியமானதில்லை. யூடியூபர்ஸும் அது ஒரு மீடியா தான், அது வளரட்டும், நான் வந்து அதை ஒன்றும் சொல்ல. பட் நீங்கள் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதே ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எடப்பாடி ஆட்சியாரில் ஒன்றும் கிடையாது. அவங்களோட சொந்த அப்பா அம்மா அந்த தாத்தா வெட்டின ஒரு குழியில் வந்து ஒரு குழந்தை விழுந்தான் மணப்பாறைக்கிட்ட. அந்த வருஷம் அவங்க தீபாவளியை கொண்டாடவில்லைங்க. அந்த பையன் கிணத்துல விழுந்தது அதே காமிச்சு தீபாவளி கொண்டாடுறதுக்கு அது ஐ திங்க் புதிய தலைமுறையிலேருந்து சன் நியூஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா காட்சி ஊடகங்களும் தினசரி 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அதை பற்றின நியூஸ் போட்டுக்கிட்டு அந்த வருஷத்தில் வந்து தீபாவளியை வந்து கொண்டாடுவதை தவிருங்கள்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கூட வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் இதே விஜய் நீங்கள் வந்து தீபாவளியை கொண்டாடுறத தவிருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறத தவிருங்க, இல்லை ஒரு ரம்ஜானை கொண்டாடுறத தவிருங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆக இந்த நாட்டில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இது வந்து இது ஊடக சுதந்திரத்துக்கு வந்து விடுக்கப்பட்ட சவாலுங்கிறத தாண்டி இது வந்து தனிப்பட்ட சில பேருடைய விருப்பு வெறுப்புகளுக்காகத்தான் இந்த ஊடகங்கள் தங்களை வந்து நடத்திக்கிறாங்க. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயம். சார், இப்போ நிதிஷ் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வன்கொடுமை கேஸ் போடப்பட்டிருக்கதா ஒரு வீடியோ போட்டாங்க. அது என்ன கண்டிஷனில் இருக்குது சார்? அதில் எஃப்ஐஆர் ஸ்டேஜிலே இருக்குது. ஏன்னா வந்து அதில் வந்து பிரதான எதிரியான திரு சவுக்கு சங்கரே அவர் மேலே வந்து அந்த கேஸ் வராது. ஏன்னா வந்து அதான் இப்போ சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எப்படி பார்த்தா கூட வந்தேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி சாதி ரீதியாக அவரை அவமானப்படுத்துறது, அவரை இது பண்ணுறதுன்னா அது நோக்கம் எல்லாமே அதில் இருக்கணும். இந்த வழக்கில் வந்து அதை படித்து பார்த்தாலே அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாலே தெரியும். ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியினுடைய வழக்கறிஞர் மீதான தாக்குதலை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க.
இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். இது வந்து அந்த எஸ்சி ஆக்டில் வந்து எந்த ப்ரொவிஷனும் அட்ராக்ட் ஆகாது. ஒருவேளை அவங்க நீதிமன்றத்துக்கு இன்னும் போகலை அந்த வழக்கின் மேலே. நீதிமன்றத்துக்கு போனால் அந்த வழக்கு நிற்காதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு வழக்கறிஞராக. சார் இப்போ சவுக்கு சங்கர் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போலியான வன்கொடுமை கேஸ் போட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆமா. எஸ்சி ஆக்ட். அது வந்து இப்போ எஃப்ஐஆர் தடையாயிடுச்சா இல்லை அப்படியே தான்? இல்லை அந்த எஃப்ஐஆர் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதில் பெயிலும் வாங்கலை, எதுவும் வாங்கலை. ஆனால் வந்து அதில் வந்து அந்த சவுக்கு சங்கர் மீடியா வச்ச அந்த வேறு ஒருத்தர் பரத்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அவர் அரெஸ்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றின ஆனால் அதை பற்றின விவரங்கள் எதுவுமே வந்து பொதுவெளியில் வரல. அது அரெஸ்ட் ஆனது சம்பவம். இது அதான் இன்னும் உங்கள் அரசாங்கத்தினுடைய நோக்கம் வந்து ஏற்கனவே நிறைவேற்று. ஏன்னா அது வரைக்கும் அந்த எஸ்சி ஆக்டில் வந்து அந்த பரத்ன்ற ஒரு அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் அவர் வீடியோ போட்டுட்டு இருந்தார். ஐ திங்க் அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறமா அவர் வீடியோ போடுறதை நிப்பாட்டிட்டு தான் அந்த நிதிஷோடைய அந்த வீடியோ வந்தது. ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து என்னென்னா அவர்களுக்கு இன்னும் ரொம்ப விபரீதமாக முடியும். ஏன்னா மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நிச்சயமாக இது ஏன் சவுக்கு சங்கர் வீடியோ வரலைங்கிறதே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதில் குறிப்பிடத்தகுந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் அந்த டீம் வந்து சமீபத்தில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம். அந்த அந்த சர்வே எடுத்த நபர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து செல்வ பெருந்தகையை எதிர்த்து யாரை நிப்பாட்டினாலும் அந்த கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருவார். அந்தளவுக்கு செல்வ பெருந்தகை மேலே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அங்கே இருக்குது. ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஒரு 42% ஓட்டு இருக்குதுன்னா சவுக்கு சங்கர் ஏன்னா அது வந்து எஸ்சி தொகுதி, ரிசர்வ் தொகுதி, அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். சவுக்கு சங்கர் அங்கே நிற்கலாம், தகுதி இருக்குது. சவுக்கு சங்கரை அந்த இடத்துல நிறுத்தினால் அவர் கிட்டத்தட்ட 52% மக்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு சொன்னார். இது எனக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான செய்தி. அவர் வந்து சீட்டு கேட்பாரா நிற்பாராங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு பொதுவான ஒரு சர்வே அவங்க வந்து வேறு எதுக்கோ போனவங்ககிட்ட வந்து ஒரு துணை கேள்வியாக இது கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு வந்து என்னது அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 52% மக்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா, இதுக்கான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையும் இந்த போலீஸாரை நடவடிக்கை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு யூடியூபரை வந்து அரசியல் தலைவராக நீங்கள் மாற்றுறீங்க. அவ்வளோதான் நான் என்னால் சொல்ல முடியும். மேபி அரசியல் தலைவராக மாற்றணும் மாறுறாரோ இல்லையாங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மீது இவ்வளவு தாக்குதல் நடத்தும்போது வந்து மக்கள் அவரை ஆதரிக்க தயாராக ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் இதில் வந்து செய்தியே. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டை மக்கள் தலைவர் ஆக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் சார். ஆமாம், ஒரு யூடியூபரை அதான் உங்களை மாதிரியான ஒரு யூடியூபரை வந்து அவர் வந்து அரசாங்கமும் போலீஸும் செய்த இந்த இதனால வந்து அவர்கள் வந்து அவர் மக்களை வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கிற தயாராக இருக்கிற அளவுக்கு மக்கள் மனசை நீங்கள் அந்த அளவுக்கு கோவப்படுத்து. ஏன்னா சராசரி மக்கள், தமிழக மக்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், யாராக வேணால் இருக்காங்க, எடுக்கிற சர்வே எடுக்கிறவர் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டராக கூட இருக்கட்டும், மக்கள் மனசில் இந்த ஆட்சி மேலேயும் இந்த அதிகாரத்து மேலேயும் கோபம் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஹியூஜாக இருக்குது. அது யார் கேபிட்டலைஸ் பண்ணுறங்கிறது தான் பிரச்சனையே. ஸோ அதில் தான் வந்து குழப்பங்கள் வந்து நிற்கின்றது. அடுத்து ஒரு மீடியா ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இதே மாதிரி ஜேர்னலிஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் அவங்கள மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா மிக முக்கியமான ஆலோசனை வந்து நான் என்ன சொல்லுன்னா, தயவு செஞ்சு வந்து என்னென்னா பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. பிரச்சனைகளை பற்றி பேசும்போது உங்கள் மீது தாக்கப்பட்டால் கூட மற்றவங்க வந்து சப்போர்ட் நிற்பாங்க. நிச்சயமாக நீதிமன்றங்கள் வந்து உங்களை வந்து கருணையோடு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை தாக்குறதுங்கிறது வந்து எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்காது. நீதிமன்றத்தில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். போலீஸாரோ அரசாங்கமோ தராத ப்ரொடெக்ஷனை நீதிமன்றங்கள் கொடுக்கும். அதனால் என்னுடைய சுருக்கமான ஆலோசனை வந்து நீங்கள் இஷ்யூ ஓரியன்டான ஒரு ஊடகமாக செயல்பட்டீர்கள் என்றால் எல்லா பிரச்சனை வராமல் இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஏன்னால் நீங்கள் ஒரு ஊடகம் நடத்தும்போது வந்து என்னென்னா எல்லாத்தையும் ப்ளீஸ் ஆல் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களால் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ப்ளீஸ் ஆல் எடுத்திங்கன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஊடகத்தை பார்க்க மாட்டாங்க. பொது வெளியில் நடக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களால் நீங்கள் பண்ணத்தான் வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி பண்ணும்போது வந்து என்னென்னா சம்மந்தப்பட்ட நபருடைய தனிப்பட்ட விஷயங்கள், பர்சனல் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய விஷயமும் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குறதுங்கிறது அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து திமுக பண்ண மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் என்னென்னா, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிக்காத எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஒரு பட்டப்பேர் கொடுக்குறதுங்கிறது இந்த ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சது திமுக தான். ஏன்னா நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். எம்ஜிஆரை வந்து மலையாளின்னு ஆரம்பித்தாங்க, நடிகர்னாங்க, அப்புறமா வந்து கூத்தாடின்னாங்க.
ஸோ இது எல்லாமே வந்து எப்போனா மக்கள் எல்லாருமே வந்து எம்ஜிஆரை வந்து கொண்டாடி 77ல் அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் செய்த தவறு அது. அது என்னதுன்னா இன்றைக்கு வந்து என்னென்னா திரும்பி அவருடைய குடும்பத்தை, இது கர்மா, லா ஆஃப் கர்மா தான். கருணாநிதி என்ன பண்ணாரோ இன்றைக்கு அவரோட குடும்பத்தை தாக்குது. இன்றைக்கு வந்து அது வந்து அதோடைய ரிசல்ட் வந்து என்னென்னா இவரை வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பட்டப்பேர் கிடைக்குது, உதயநிதிக்கு ஒரு பட்டப்பேர் கிடைக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா இவர்கள் திமுக என்ன வினை விதைத்தார்களோ அந்த வினை இன்றைக்கு அறுவடை அது சரியான்னு கேட்டிங்கன்னா சரி கிடையாது சார். பொது வெளியில் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அவரோட செய்கிற தவறுகள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க. அவரோட செய்கிற தவறுகள், பொது வெளியில் அரசாங்கம் செய்கின்ற தவறுகள், இல்லது வந்து என்னென்னா பப்ளிக் டொமைனில் வந்து நடக்கின்ற ஊழல்கள், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கடுமையாக வேணாலும் தாக்கலாம். அது எல்லாமே வந்து என்னென்னா ப்ரொடெக்டட், லீகலி ப்ரொடெக்டட். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு 2ஆம் தர 3ஆம் தர எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ திமுக வந்து என்னென்னா விஜய் அவர்களை நேரடியாக தாக்காமல் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நபர்களை வச்சு பேசுகிறாங்க. ஸோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நபர்கள் வந்து கேவலமாக 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்வியை திரும்ப வந்து ஸ்டாலின் குடும்பத்தர மற்றவங்க பார்த்து கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? நீங்கள் உதயநிதி பற்றியோ இன்பநிதி பற்றியோ பொதுவெளியில் அவர்களை பற்றி இருக்கின்ற தகவலை வச்சு கேவலமாக பேசுகிறதுன்னு ஆரம்பித்தா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காண்டி நிறைய பேர் அதை பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாட்டி இதே மாதிரி பேசுனா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு பாடுபடும்? இது வந்து திமுகவினுடைய தலைமை உணரணும். திமுக மாறினா மற்ற கட்சிகள் வந்து இது வந்து ஏன்னா மற்ற கட்சிகள் யாருமே வந்து இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து யாரையுமே அவங்க விமர்சனம் பண்ணுறதில்ல. நான் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயமா ஒன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சி வேலுசாமி ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் தான். நான் வந்து அவரை அண்ணன் தான் கூப்பிட்றேன். ஒரு மாற்று சிந்தனை, என்னுடைய சித்தாந்தம் வேறு, அவருடைய சித்தாந்தம் வேறு. ஆனால் வந்து நீண்டகால பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நபர், நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் இன்றைய தேதி வரைக்கும் ஆளாத ஒரு நபர். அவரை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திமுகவோட ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு திருச்சி சிவாவுடைய பையனை வச்சு ரொம்ப தரம் தாழ்ந்த முறையில் இதே மாதிரி கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது வந்து அவர் வந்து திருச்சி வேலுசாமி பேசுகிறது வந்து பொலிட்டிக்கலி திமுகவுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது தெரியுது. நான் வந்து சவுக் சங்கர் மட்டும் சொல்லலை. இந்த மாதிரியான தாக்குதல் வந்து என்னென்னா திமுகவோட ஈகோ சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சவுக் சங்கருக்கு ஒரு சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து திருச்சி வேலுசாமியை சைலண்ட் பண்ணுறது பண்ணி, ஏன்னா அவர்களுக்கு வந்து மிக முக்கியமாக அவர்கள் என்ன பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இல்லாட்டி தென் மாவட்டங்கள் முழுக்க, குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இந்த 4 மாவட்டத்துலேயும் அவங்க அவுட்டு. திமுக வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில். அது நிச்சயமாக அவர்கள் திமுகவினர் உணர்ந்தே இருக்கின்றார்கள். ஆக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை வந்து எப்படியாவது வழிக்கு குறை வைக்கணுன்றப்போ திருச்சி வேலுசாமி என்ன எதிர்குரல் கொடுக்குறாருன்னா, ஆட்சியில் பங்கு இல்லாமல் நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கோவாவை சேர்ந்த திரு கிரீஷ் வடங்கர், நிறைய பேர் அவர் கிரீஷ் வடங்கர்னவரை அவர் மகாராஷ்டிரான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இஸ் அ மராட்டி தான். கிரீஷ் வடங்கர் வந்து கோவாவை சார்ந்தவர். ஸோ கிரீஷ் வடங்கருமே வந்து என்னென்னா, அவர் வந்து ஆமாம் நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா அரசியல் கட்சியும் விரும்புகிறதா, நாங்களும் விரும்புகிறதான்னு சொல்லிட்டு போன உடனே இவங்க திமுக ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்து கனிமொழியை போய் நேராக போய் ராகுலை போய் பார்க்குறாங்க. பொதுவெளியில் வருகின்ற செய்திகள் 40 சீட்டு 2 ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை. சீட்டை எண்ணிக்கை கூட்டுறோம், பட் ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறத போய் சொல்லிட்டு வர மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை. திருச்சி வேலுச்சாமியை ஏன் இவ்வளோ தரந்தாழ்ந்த முறையில் விமர்சிக்கணும்? 2வது, தளபதியும் மதுரையில் அந்த எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், நகர மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், தளபதி அந்த தளபதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ்காரனுக்கு வந்து பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாது, பின்னாடி ஓட்டு கேட்க ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூரையும் ஜோதிமணியும் இழுத்து வச்சு அவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இது என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பொது வழியில் வந்து நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்த முறையில் விமர்சிக்கிறீங்க. தளபதியை பார்த்து நான் திரும்ப கேட்கலாமே, ஏன்னா நான் மதுரைக்காரன். தளபதியோட அப்பா திரு கோபால்சாமி அவர்கள் அவர் காங்கிரஸ்காரராக தானே இருந்தார். திரு கோபால்சாமி வந்து காங்கிரஸ்காரராக இருந்து கொண்டே ரயில்வே கான்ட்ராக்டராக தானே இருந்தார். அப்போ வந்து உங்களுடைய தகப்பனார் எந்த கட்சியில் இருந்தாரோ அந்த கட்சியை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரே காரணம்தான், அந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் திமுக தலைமை விரும்புது. நான் சொல்ல வந்த உதாரணம் வந்து எதுக்குன்னா, தளபதி அந்த மாதிரி சாதாரணமாக பேசக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பேசினா தான் தலைமையை ப்ளீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறார்.
வேலுச்சாமி பற்றி அவ்வளோ தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறதுக்கான தேவையோ அவசியமோ முதல்ல சூர்யாவுக்கு எங்கேருந்து வந்தது? தேவையில்லை. ஆனால் இவங்க திமுக தலைமைக்கு வந்து அது பொலிட்டிக்கலாக இன்கன்வீனியண்ட்டாக இருக்கார். ஏன்னா வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக என்னோட நினைவுகள் சரியாக இருந்ததுன்னா கடுமையாக தினசரி ஏதாவது ஒரு ஊடகவியலாளர்கிட்ட ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேட்டியிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இது திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சிட்டு தான் இருக்கிறாரு, திமுகவோட எந்த விதமான ஒட்டுமுறையும் வேணான்றாரு, திமுக இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஆக மக்கள் மனதில் பதிந்திருக்கின்ற ஒரு திமுக தலைவர், அந்த காங்கிரஸ் தலைவரை பார்த்து நீ வந்து உனக்கு 85 இந்த மாதிரி ஒரு கேஸில் நீ போய் மாட்டின, ஒரு தவறான வழக்கில் போய் நீங்கள் வந்து மாட்டினீங்க, உண்மையா இல்லையான்னா ரெக்கார்டு இருந்தால் நீங்கள் தானே சார் சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஐ ப்ரிசியூம் தி எக்ஸ்ட்ரீம். சரியா, நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். 80களில் வந்து அவர் திருச்சி வேலுசாமி ஏதோ ஒரு தவறான வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாரு, ஏதோ போயிட்டு வந்திருக்காருன்னு ரெக்கார்டு இருக்கு போட்டிங்க. இன்றைக்கு அவர் எடுத்திருக்க ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சரியா, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நல்லா தான் இருக்காருன்றது நான் நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அவரை வந்து இந்த அளவுக்கு ஏன் திமுக இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசுனா, இவர்கள் வந்து என்னுடைய ஒரே கன்க்ளூஷனுக்கு என்ன வருவன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினர் பயந்து போயிருக்கிறார். பயந்து ஏதாவது இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த தாக்குதலை வந்து இந்த திமுக ஈகோ சிஸ்டம் தரணும். ஸோ இது தொடர்ந்து பண்ணிங்கன்னா இது பேசு தமிழாவுக்கு பேசுக்குமே நடக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரானவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் கீழே இறங்கி அவங்கள தாக்கிட்டு அடுத்தது தான் அடுத்த வேலை. இது வந்து தமிழ்நாட்டில் திமுகவும் அகில இந்திய அளவில் வந்து காங்கிரஸும் இந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானவர்கள். அதுதான் வந்து சவுக்கு சங்கருக்கும் நடக்கும். இது ஏன் மற்ற ஊடகவியலாளர்களோ அந்த பத்திரிகையாளர் சங்கங்களோ கண்டிக்கிறேன்னா, திமுகவினுடைய இந்த ஈகோ சிஸ்டத்தில் அவங்க ஒரு கருவியாகத்தான் இருக்கின்றார். பணம் வாங்கிட்டா வாங்கலையான்னு எனக்கு தெரியாது. பட் நக்கீரன் கோபாலோ இல்லை என் ராமோ அவர்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து நேற்றைக்கு கூட வந்து அந்த திருச்சியில் ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற ஒரு குவாரியில் வந்து செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக ஒரு வழக்கறிஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார். நான் இன்றைக்கி பார்க்குறேன், நான் என் ராம்கிட்ட இருந்தோ இல்லை நக்கீரன் கோபால்கிட்ட இருந்தோ இல்லை எந்த தொலைக்காட்சியோ இதை பற்றி ஒன்றும் செய்தி போட்ட மாதிரியே தெரியல. யாரும் இதை பற்றி விவாதம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து எங்கடா பேசுங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.